படியும் எங்கள் வழிகாட்டி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கும் சிறப்புரையை பேசி சென்ற கோட்டை அப்பாஸ் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாட்ட சிறப்பு பேச்சாளராக தலைமை கழக பேச்சாளராக இங்கு அமர்ந்திருக்கும் சகோதரர் கோபி குமணன் அவர்களுக்கும் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் சிவக்குமார் அவர்களுக்கும் நியான்குமார் அவர்களுக்கும் அமான் உல்லா அவர்களுக்கும் மற்றும் சிங்கநல்லூர் பகுதி கழக மாமன்ற உறுப்பினர் ரேவதி முரளி அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் பாரதி நகர் செல்வம் அவர்களுக்கும் அன்பழகன் சின்னசாமி அவர்களுக்கும் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் எனது சகோதரர் கோவை அப்பு அவர்களுக்கும் மற்றும் மாவட்டம் அணி துணை அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் யூசுப் ஆறுமுகம் மானூர் புகழேந்தி நியாஸ் பாய் ராஜன் அவர்களுக்கும் மற்றும் சபீர் அல் தினேஷ் ராஜ் பாபு சாம்நாத் அசூருதீன் விவேகானந்தன் மற்றும் மகேஷ் சம்பத் கணேஷ் அவர்களுக்கும் சகோதரி அம்சவேணி அவர்களுக்கும் மற்றும் யாரு பேராவது விட்டு போயிருந்தா கழக உறுப்பினர்கள் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு யாரு டிக் பண்ணது மட்டும்தான். ஓகே, அதனால எல்லா பேரையும் விட்டு போயிருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்கள் பேரை சொன்னதாக நினைத்துக்கொண்டு என்னை நன்றி கொள்கிறேன். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்களுக்கும் BLA to BLC அவர்களுக்கும் ஏனைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இங்கு உங்களை பார்க்க வாய்ப்பளித்த எனது சகோதரர் உண்மையாலுமே ஷேக் அப்துல்லா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாள் வரலான்ட்டு இருந்தேன். சரி, கரெக்டான நேரம் வரப்ப வரலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தது. சகோதரர் அவர்களும் சரி, நம்ம பேசி சென்றவர்களும் சரி, நிறைய நலத்திட்டங்களை தலைவர் செய்ததை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பொதுவான விஷயத்த நான் சொல்றேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மனசு இருக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வைங்க. ஏன்னா நானும் பட்டியல் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு உண்மையாலுமே கேட்கறதுக்கு மறுபடியும் ரிப்பீட்டா அதே கேட்கற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா நான் சொல்றேன். இத்தனை வருஷம் எத்தனையோ ஆட்சியை பார்த்திருப்போம். இப்படி ஒரு முதல்வர் தினம் ஒரு திட்டத்தை உருவாக்கி மக்களுக்கென்றே வாழும் ஒரு முதலமைச்சரை நிச்சயமாக யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா நிறைய விஷயம் நீங்க கேள்விப்படுவீங்க. அவர் வந்ததே கொரோனா காலத்துல தான் நமக்கு தலைவராக, அதுவும் முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்திருக்கிறார். அதை எல்லாரும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எத்தனையோ வருஷம் 10 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவங்க செஞ்ச கொஞ்சம் பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய், இங்க கொஞ்சம் இப்படிதான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு மாதமும் நான் அதை கூட அவர் தலைவர் பாருங்க, நாங்க கொடுக்கறோம்னு சொல்ல, உங்களோட உரிமை தொகைன்னு தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை தொகை, அத முதல்ல மனசு வச்சு அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயம் தான் உங்களுக்கு உரிமை தொகை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கறாங்க, பாய்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கறாங்க, யாருக்கு கொடுக்கறாங்க, இலவச பஸ், அது மட்டும் அல்ல. கொடுத்திருக்க அத்தனை பட்டியலையும் பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ நிறைய ஒரு புக்கே போட்டு கொடுத்திருக்காங்க. அத்தனை விஷயங்கள் பண்ணிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி உங்களை சொல்றதுக்கு எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்துறதோட குறிப்பா சிலதை சொல்றேன். மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம தலைவர் அவர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின், ஏங்க ஹிந்தி படிக்க வேண்டாங்கிறீங்க, ஹிந்தி ஒரு விஷயம் தெரிஞ்சா நல்லது தானே. இப்போ சொல்றேன், தலைவர் யாரையும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. எத்தனையோ வீட்டுல எத்தனையோ பெரிய இடத்துல படிச்சுட்டு தான் இருக்காங்க. திணிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு நான் இங்க பதில் சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல சொல்றப்ப நிறைய இடத்துல இது ஒலிக்கும். யாரையும் இந்தியை படிக்க வேண்டாம் என்று எந்த இடத்திலையும் சொல்லல. ஆனா என்ன சொல்லிருக்காரு, மும்மொழியில திணிக்க வேண்டாம், இதுதான். ஏன்னா உங்களுக்கே புரியும், எத்தனை கூலி தொழிலாளர்கள்
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல கூலி தொழிலாளர்கள் நம்ம இதுல நிறைய பேர் இருக்காங்க. கட்டட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், கார்பரேஷன்ல இருக்கட்டும், ஏகப்பட்டவங்க. ஆனா அவங்களோட குழந்தைங்க அத்தனை பேரும் அதே வேலைக்கு வருவார்கள் இப்ப இல்ல. ஒரே ஒரு விஷயம் சந்தோஷப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க பட வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் தன் குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காங்க. சோ அடுத்த தலைமுறைக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதற்காக தான் இந்த நார்த்ல இருந்து நிறைய பேர் உள்ள வர்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு வேற ஒருத்தவங்க வேலை செய்யறது அட்வான்டேஜா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலையை கொடுக்காம அவங்க கிட்ட கொடுக்கறாங்கன்னா தான் தவறான செயல். அதுவும் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்காம மத்தவங்க அந்த வெளியிருந்து வர்றவங்களுக்கு வேலை கொடுத்தாதான் தவறான செயல். அது எந்த இடத்துலனாலும் கண்டிக்கத்தக்கது. ஆனா நம்மளோட பசங்க எல்லாம் இப்ப படிக்க போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறப்ப நீங்க சந்தோஷமா நினைங்க. யாரோ ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க போட்டோம். ஆனா நம்ம பசங்க நம்மளோட தலைமுறை படிப்பதற்கு, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையை பொறுப்பேற்று வந்த பிறகு எத்தனையோ மாணவியர்கள் சந்தோஷமாக படிக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ற ஒரு குடும்பத்தை நீங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய் தான் மாச சம்பளம். இது எளிமையான விஷயம் தான், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த 10,000 ரூபாய்ல 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு போயிருதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். மாசம் ஃபுல்லா உழைச்சு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல அந்த 10,000 ரூபாய்ல 1000 ரூபாய் மிச்சம் பண்ணா அது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்ல. ஒரு வீட்டுல 2 பேர் வாங்குறாங்க, 4 பேர் வாங்குறாங்க. ஒருத்தர் மட்டுமே வாங்கி அந்த குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. வேற ஒண்ணுமே நான் உங்ககிட்ட சொல்ல. நீங்க வந்து நான் நலத்திட்டம் எல்லாம் இவ்வளவு செஞ்சாங்க அவ்வளவு செஞ்சாங்கன்னு சொல்றத சிம்பிள் லாஜிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தலைமை ஏற்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பால்வாடி ஸ்கூல்கள் இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்னா ரொம்பவுமே ஊதாசனமா படுத்திட்டு போன காலம் போய் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்ளிகேஷன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு உங்களுக்கு நீங்க உள்ள போய் பாருங்க. அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சு செவரு ஃபுல்லா எவ்வளவு தூரம் டீச்சருக்கு பெண்ட் எடுக்கிறாங்க. டீச்சர் வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த அளவுக்கு பெண்ட் எடுத்து வேலை செய்ய சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் படிக்கணும். எல்லா தலைமுறையும் இனிமேல் படிக்க வேண்டும் என்று ஒரே ஆசை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு. இது நம்ம இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோமோ இல்லையோ, ஒரு தலைமையில இருந்து ஒருத்தர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா குழந்தைங்களும் படிக்க போறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க. ஒரு சிம்பிளா அதே நேரத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மனசார யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு இத்தனை செய்யற முதலமைச்சர் இத்தனை நாள் வார்டுக்குள்ள கூட எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. மத்த கட்சி ஏதோ ஒவ்வொரு வார்டுல ஒவ்வொருத்தர் வரலாம், அப்பப்பைக்கு ஹாய் பாய் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சாலும் இனிமேல் வருவாங்க. அதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். டெய்லி தூங்கி எந்திரிச்சு நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. அதே நேரத்துல கூட்டணி இதுவா அதுவா என யோசனை பண்ணிட்டு இருக்கவங்க வருவாங்க. நிறைய கலகம் பண்ணி மக்களிடையே சில அதான் சொல்றேன்ல, தமிழகம் தமிழ்நாடு எல்லா மதம் இந்த இடத்திலே நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்க ஒரு இடம் இது. தமிழ்நாட்டுல எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கண்ட்ரில பார்த்தா குறிப்பிட்ட பர்டிகுலர் அளவுக்கு தான் ஆளுங்க இருப்பாங்க. அந்த மதம்னா மதம், அந்த இனம்னா இனம். ஆனா இங்க அப்படி இல்ல. தமிழ்நாடு எல்லாருமே இணைஞ்சு எந்த இடத்துல வேணாலும் உட்காரக்கூடிய ஒரு கழகம் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கோயிலுக்கு, அதாவது தலைவர் கோயிலுக்கு போக வேண்டாம் யாரையுமே சொல்ல, இதை எல்லாருமே மனசுல வைங்க. அப்படி சொல்லணும்னா தனது துணைவியார் அண்ணி துர்கா அண்ணிய ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. துர்கா அண்ணி எத்தனை கோயிலுக்கு போறாங்க தெரியுமா? என்னைக்காவது தலைவர் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல கழகத்துல எங்களை எல்லாம் பார்த்து என்னைக்காவது கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. அடுத்தவங்களோட விஷயத்துல என்னைக்கும் அவர் தலையிட்டது இல்ல. சாமி கும்பிட வேண்டாம்னு என்னைக்குமே சொன்னதில்ல. மூட நம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஏன்னா இது நிறைய விஷயத்துக்கு புரியாத மக்களை அடுத்த கட்சிக்காரங்க கையில எடுத்துட்டு இந்துக்களுக்கே அவங்க நெகட்டிவா இருக்காங்க, இந்துக்களுக்கே ஆதரவு இல்லைன்னு சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. இதை எல்லாரும் நீங்க மனசுல வச்சுக்கணும். பொய் பிரச்சாரம் என்னைக்கும் செல்லாது. மாங்குன்னு உழைப்புன்னு உழைச்சிட்டு இருக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் எங்க எலெக்ஷனுக்கு மட்டும் வருது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ 8 மாசத்துக்கு முன்னாடியோ உள்ள நுழைஞ்சு மக்களோட மனசை மாத்தி கழகத்துல கலகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க? நீங்க நினைச்சுக்கோங்க.
உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நானும் நலத்திட்டத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல, தலைவர் செஞ்சது எல்லாம் வீடு வீடுக்கு அப்டேட் ஒவ்வொன்றும் ஆயிட்டு தான் இருக்கு. நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மனசார நினைச்சு பாருங்க. இத்தனை ஆட்சியை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு பயனாவது ஒரு வீட்டுக்கு பயன் அடைகிறீங்களா இல்லையா, அதுதான் நான் கேக்குறேன். அதே நேரத்துல விடுபட்டு போன அத்தனை பேத்துக்கும் வர ஜூன்ல மறுபடியும் தலைவர் கையில கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன். உங்க பகுதி செயலாளர்கிட்ட கண்டிப்பா கொடுங்க. அந்த 1000 ரூபாய் விட்டு போன அத்தனை பேருக்கும் அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்து தலைமைக்கு சேர்த்துருவாங்க. இது ஏன்னா தலைமையில தலைவர் சொன்ன விஷயம். அதனால விடுபட்டவங்க கவலைப்படாதீங்க. தலைவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி கண்டிப்பா செஞ்சிருவாரு. வாக்களிச்சவங்களும் இங்க இருப்பீங்க, வாக்களிக்காதவங்களும் இங்க இருப்பீங்க. அத்தனை பேருமே ஒன்னா உட்கார்ந்து இந்த கழகத்துல இப்ப இத்தனை பேச்சாளர்களோட பேசுற பேச்சுகளை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது உங்களுக்கான ஒரு மேடை, எங்களுக்காக இல்ல. நாங்க வந்து மைக்கு போட்டு நாங்க ஆட்சியில இருக்கோங்கிறதுக்காக சொல்ற விஷயமே கிடையாது. உங்களுக்கான ஒரு மேடை, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல நீங்க நம்பணும். உங்ககிட்ட வர்றவங்களை யாரு என்ன கலகம் பண்ணாலும் இவங்க வந்தாதாண்டா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. நம்ம ஆட்சியை என்னைக்குமே தக்க வைங்க. ஏன்னா இருக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க அந்த அருமை. நம்ம ஆட்சி போன பிறகு அடடா அந்த ஆட்சியில அத்தனை செஞ்சாங்களே, இன்னைக்கு வந்திருக்க புது புது ஆட்சிக்காரங்க ஏதாவது செய்யறாங்களான்னு சொல்லிட்டு உங்களை வருத்தப்படதான் வைப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு நீங்க ஒரு நாள் ஒத்துழைக்க கூடாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன குறைகள் நிறைகள் ஒவ்வொருத்தரும் சொல்றத மைண்ட்ல வச்சுட்டு இதுவா அதுவான்னு யோசனையே பண்ணாதுங்க. ரைட் பர்சன் கண்டிப்பா சொல்றேன், இப்படிப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் எந்த நாட்டிலயும் இல்லைங்க. எல்லா நாடும் நம்ம நாட்டை பார்த்துதான் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே நமக்கு நல்லது, உங்களுக்கு என்னைக்கும் நல்லது நடக்கும். இப்ப கொடுத்த சலுகைகள் எல்லாம் கம்மி. இன்னும் 5 வருடத்துல தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வந்த பிறகு உங்களுக்கு எத்தனை சலுகைகள் கொடுக்கறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர் பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. அத்தனை பட்டியல் விஷயம் கண்டிப்பாக பொதுமக்கள் அத்தனை பேத்துக்கும் நடக்கும். மனசார சொல்றேன், இந்த தலைவருக்கு மீண்டும் மீண்டும் நீங்க நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் வருகிற 2026 அவரை அரியணையில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.